இட்லி பொடி எப்போவுமே நான் அரைக்க மாட்டேன். அம்மா பண்ணி குடுத்து விடுறது தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். எனக்கு இட்லி பொடினா அதோட கலர் தான். கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. நிறைய இட்லி பொடி ரெசிபீஸ் பார்த்தேன். அதில் பார்க்கறதுக்கு எது கலர்ஃபுல்லா இருந்துச்சோ அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லதுன்னு ஏதாவது ரெசிபி பண்ணி சாப்பிட்லான்னு வாங்கினது தான். ஆனால் எதுவுமே பண்ணல. அதனால இன்னைக்கு பொடிக்காவது யூஸ் பண்ணலான்னு இன்னைக்கு அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் கருப்பு உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு. கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே மொறுமொறுப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது கூடவே மிளகாவே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும். பொடி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே பொறுமை தான். அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு பெருங்காயத்தூள்னா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயன்றதுனால எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனில் 1/4 கப் எள்ளு சேர்த்து நல்லா பொடிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் அந்த பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சாச்சு. பொடிக்கு தேவையான உப்பையுமே சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இட்லி பொடி ரெடி. பொடி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். வறுக்கும் போது நிறைய ஆயில் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் பொடி ரொம்பவே ட்ரையாக இல்லை, சேர்ந்து தான் இருந்தது. அடுத்த டைம் பண்ணும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.